பெங்களூருவில் ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்டம் சோக நிகழ்வாக மாறியதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன என்பதை வரைகலை மூலம் பார்க்கலாம். ஐபிஎல் இறுதிப் போட்டியில ஆர்சிபி அணியினுடைய வெற்றி கொண்டாட்டம் பெங்களூருவில் ஒரு சோக சம்பவமாக மாறி இருக்கிறது. கூட்ட நெரிசலுக்கும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்குமான பிரதான காரணங்கள் என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். குறிப்பா பெங்களூரு சின்னசாமி மைதானத்தினுடைய சீட் கெபாசிட்டி அப்படிங்கிறது 35,000 தான். 35,000 பேர் அமரக்கூடிய அந்த மைதானத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அங்கு கூடியதால் கூட்ட நெரிசல் மிக அதிகமானதாக கூறப்படுகிறது. அதுக்கு அடுத்ததாக இலவச அனுமதி, இந்த மைதானத்திற்குள் செல்வதற்கு டிக்கெட் அல்லது கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படவில்லை. அதன் காரணமாக ஏராளமானோர் ஒரே நேரத்தில் சின்னசாமி மைதானத்துக்குள்ள செல்ல முண்டியடித்ததாலும் இந்த கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்பட்டது. அதே நேரத்தில் விதான் சௌதாவில் தொடங்கி சின்னசாமி மைதானம் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பேரணியும் நடைபெற்றது. அந்த பேரணியினுடைய தொடர்ச்சியாக இலவச அனுமதி அப்படிங்கிறதன் காரணமாக எல்லா ரசிகர்களும் சின்னசாமி மைதானத்திற்குள்ள பல்வேறு வாயில்கள் வழியாக உள்ள நுழைய முயற்சி பண்ணாங்க. அதுக்கடுத்த காரணங்கள் நம்ம பார்த்தோம்னா முறையான திட்டமிடல் இல்ல. ஆர்சிபி அணி பெங்களூருக்கு வராங்க, அங்க ரசிகர்களை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு திடீர் திட்டம் தான். ஏற்கனவே எந்த ப்ரீ பிளான்டும் இல்லாம அங்கு ரசிகர்கள் அழைத்து வரப்பட்டதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு குளறுபடி ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு முறையான தகவல் பரிமாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் மொத்தம் 20 வாயில்கள் சின்னசாமி மைதானத்தில் இருக்கு. அதுல 12ஆம் எண் வாயில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன கேட். அந்த கேட் வழியா ஒரே நேரத்தில் ரசிகர்கள் உள்ளே புகுந்த முயற்சி செய்ததும் கூட இந்த கூட்ட நெரிசலுக்கான ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. அதே நேரத்தில் ரசிகர்களை வரிசையாக ஒவ்வொரு கேட் வழியா அனுப்புறதுக்கான எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணல. ஒரு கூட்டமா வராங்க, அந்த கூட்டம் எந்தெந்த கேட் ஓபன் ஆயிருக்கோ அந்த கேட் வழியாகவெல்லாம் அவங்க மைதானத்துக்குள்ள போக முயற்சி பண்ணதும் கூட இந்த கூட்ட நெரிசலுக்கான ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பேரிகார்ட்ஸ், ஒரு சில தடுப்புகள் மட்டும்தான் போடப்பட்டிருந்தது. அதாவது விதான் சௌதா டு சின்னசாமி மைதானம் பார்த்தோம்னா ரோட் வழியாகத்தான் வீரர்கள் பேரணியா நடந்து வந்தாங்க. அங்க ரொம்ப கம்மியான பேரிகார்ட்ஸ் தான் போடப்பட்டிருந்தது. அந்த தடுப்புகளையும் கூட தாண்டி அதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு தான் ரசிகர்கள் மைதானத்திற்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2 லட்சம் பேர் அங்க ஒரே நேரத்தில் கூடின நிலையில காவலர்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 5,000 காவலர்கள் தான் இருந்தாங்க. அந்த 5,000 காவலர்களால ஒரே நேரத்தில் அப்படி ஒரு மாஸ் கிரவுடை கண்ட்ரோல் பண்ண முடியாம போச்சு. அதுவும் இந்த கூட்ட நெரிசலுக்கு மிக முக்கியமான காரணமா சொல்லப்படுது. இந்த காவலர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது ப்ரீ பிளான்ட் இல்ல. ஏன்னா இவ்வளவு கூட்டம் அங்க கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அதன் காரணமாகவும் அந்த காவலர்கள் தொடர்பான விஷயத்துல ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்ததா ஆம்புலன்ஸ் இல்ல. ஒரே நேரத்தில் அவ்வளவு பேர் அந்த ஸ்டாம்பேட்ல மயக்கம் அடைஞ்சாங்க. அவர்களை கொண்டு போறதுக்கு இமீடியட்டா அங்க எந்த ஆம்புலன்ஸும் இல்ல. அதே நேரத்தில் பக்கத்தில் எந்த மருத்துவ உதவி மையங்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக தனியார் வாகனங்கள் மூலமாகத்தான் அருகில் இருக்கக்கூடிய பவுரிங் மற்றும் வைதேகி மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அதுக்கு அடுத்த காரணமா நம்ம பார்க்கும்போது அவ்வளவு பெரிய கிரவுடு கூடுச்சு. அந்த கூட்டத்தை சேனலைஸ் பண்ணல. மிக குறிப்பா சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள்னு ஒரு தனித்தனியான வரிசை போட்டு அந்த வரிசை வழியாக அவர்களை அனுமதிக்கல அப்படிங்கிறதும் கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவில் திட்டமிடாத ஒரு சூழலில் எதிர்பாராத ஒரு கூட்டம் அங்கு சின்னசாமி மைதானத்தில் கூடியதால் மிகப்பெரிய ஒரு சோகத்தை பெங்களூரு சந்தித்திருக்கிறது.